நிமிஷம். முதல்ல இந்த கிராஃப்ல எது எது இது இது அந்த கிராஃபை பத்தி எல்லாமே தெரியுமா ஃபர்ஸ்ட்? வெர்டிஸ்னா என்ன, இல்ல ப்ரோ. நோடுனா என்ன, டிகிரினா என்ன? ப்ரோ ஞாபகம் இல்ல எனக்கு. முன்னாடி சொல்ல நான் பார்க்கல ப்ரோ. M3 பார்க்கல ப்ரோ. சும்மா ஒரு வாட்டி சொல்றேன், அதை மட்டும் பேசிக் மட்டும் கத்துக்கோ. ஓகேவா? சரி, கிராஃப்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஏதோ இந்த புள்ளி வந்து ஒரு இதுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். இதுல சிம்பிள் தான். இந்த புள்ளி வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நோடு. ஓகேவா? நோடு. இதுல ஒரு ஒரு நோடு. இந்த புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளி கனெக்ட் பண்றது வந்து வெர்டிஸ். வெர்டிஸ் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நோடு, நிறைய வெர்டிசஸ், நிறைய நோடு சேர்ந்தாதான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃப். ஓகேவா? இது மொத்தமா சேர்ந்ததான் ஒரு கிராஃப். ஓகேவா? அப்போ இதுல எத்தனை நோடு இருக்கு? 1 2 3 4 நோடு இருக்கு. எத்தனை வெர்டிசஸ் இருக்கு? 1 2 3 4 4 வெர்டிசஸ் இருக்கு. ஓகேவா? இதான் ஒரு சிம்பிள் கிராஃப். ஓகே. இதுல அட்ஜசன்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து இந்த இந்த நோடு ஒன்னை பாரு, இந்த நோடு ஒன் இருக்குல்ல, இந்த ஒன்னுக்கு அட்ஜசன் வெர்டிஸ் யாரெல்லாம் கேட்பாங்க. அட்ஜசன் நோடு இல்ல அட்ஜசன் வெர்டிஸ். அட்ஜசன்னா எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோ. இவனுக்கு பக்கத்துல வெர்டிஸ் யாரெல்லாம் இருக்கா? இந்த 2ங்கிற வெர்டிஸ் இருக்கான், 1ங்கிற வெர்டிஸ் இருக்கான், இவனோட சேர்ந்து பக்கத்துல இருக்கிறான். அப்ப இது ரெண்டு அட்ஜசன் வெர்டிஸ். 1ம் 2ம் இந்த நோடு ஒன்னுக்கு அட்ஜசன்ட் வெர்டிஸ். ஓகேவா? அது மாதிரி அட்ஜசன் நோடுன்னு கேட்டாங்கன்னா 3யும் 2ம் 1க்கு அட்ஜசன்ட் நோடு. கரெக்டா? 3யும் 2ம் 1க்கு அட்ஜசன்ட் நோடு. அட்ஜசன்னா பக்கத்துல இருக்கிறவங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது இன்சிடென்ட். இன்சிடென்ட்னா என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து காமனா போறவங்க. அப்போ எப்படின்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இது வந்து 1 2 3 இருக்கு. இப்போ இது ரெண்டுமே எங்க இருந்து போகுது? 3ல இருந்து தானே போகுது. அப்ப என்ன சொல்லலாம்னா, இது எல்லாமே இன்சிடென்ட் வெர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு பெருசா தேவைப்படாது, அப்புறம் வர. அடுத்தது இப்படி இருக்கு, ஒரு நோடு இப்படி இருக்கு. இந்த ஒன்னு ஒரு நோடு இருக்கு. இந்த நோடுலயே ஆரம்பிச்சு திருப்பி இந்த நோடுலயே வந்து முடியுது, வேற எந்த நோடுக்கும் போல. அப்ப என்னன்னா, இதுக்கு பேர் செல்ஃப் லூப்னு அர்த்தம். செல்ஃப் லூப், அதுவே அது லூப் பண்ணி செல்ஃப் லூப். ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செல்ஃப் லூப்னு அர்த்தம். ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் செல்ஃப் லூப். ஓகேவா? அடுத்தது இப்படி இப்படி ஒரு ரெண்டு நோடு இருக்கு, 1 2 ரெண்டு நோடு இருக்கு. இது வந்து இப்படி போகுது, இது வந்து இப்படி போகுது. அதாவது ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் போகுது. இது எந்த சைடு போகுதுன்னுலாம் தெரியாது, நம்ம டைரக்ஷன்லாம் கொடுக்கல. நம்ம ஜஸ்ட் இது இங்கே கனெக்ட் ஆகுது, இது இங்கே கனெக்ட் ஆகுது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ரெண்டு இது ஒரே கனெக்ஷன் ரெண்டு வாட்டி இருந்துச்சுன்னா, இதுவும் சேம் கனெக்ஷன் தான். கரெக்டா? இதுவும் சேம் கனெக்ஷன் தான். அப்போ இதுக்கு பேர் என்ன? பேரலல் எட்ஜஸ். பேரலல் எட்ஜஸ். ரெண்டுமே பேரலா இருக்குல்ல, இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால பேரலல் எட்ஜஸ். ஓகேவா? அதே மாதிரி சிம்பிள் கிராஃப்னா என்னன்னு கேட்பாங்க. இன்கேஸ் 2 மார்க்ல கேட்பாங்க, சிம்பிள் கிராஃப்னா என்ன. சிம்பிள் கிராஃப்னா என்ன? சிம்பிள் கிராஃப்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்ல, சேம் கிராஃப்னா என்னன்னு தெரியும்ல, நோடும் வெர்டிசஸும் சேர்ந்ததுதான் கிராஃப். அந்த கிராஃப்ல ரெண்டு இது இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் கிராஃப். ஒன்னு வந்து செல்ஃப் லூப் இருக்கவே இருக்கக்கூடாது, செல்ஃப் லூப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேரலல் எட்ஜஸ் இருக்கக்கூடாது, பேரலல் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து சிம்பிள் கிராஃப். அப்போ ஒரு சிம்பிள் கிராஃப் எப்படி இருக்கும்னா, சிம்பிளா இப்படி தான் இருக்கும். இதான் ஒரு சிம்பிள் கிராஃப். இது 1 2 3 4. இங்க எங்கேயாச்சும் செல்ஃப் லூப் இருக்கா? இல்ல. எங்கேயாச்சும் பேரலல் எட்ஜஸ் இருக்கா? இல்ல. பேரலல் எட்ஜஸ்னா எப்படி வரும்? இங்க இருந்து இங்க இங்க இன்னொன்னு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் பேரலல் எட்ஜஸ். கரெக்டா? இதுவும் இதுவும் பேரலல். அது செல்ஃப் லூப் எப்படி வரும்? இங்க இருந்து இங்க வந்துச்சுன்னா பேரலல், இது செல்ஃப் லூப். இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் கிராஃப் இல்ல. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அது சிம்பிள் கிராஃப். ஓகேவா? அடுத்தது ஒரே ஒரு நோடு மட்டும்தான் இருக்கு, இதுக்கு எந்த வெர்டிஸ் இங்கிட்டும் போல இங்கிட்டும் போல எதுவுமே இல்ல, ஒரே ஒரு நோடு மட்டும் தான் இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ், ஐசோலேட்டட் நோடு. ஐசோலேட்டட் நோடு. ஐசோலேட்டட்னா தனிப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்டது. அதான், இதுக்கு யாருமே இல்ல, அதனால ஐசோலேட்டட் நோடு. மல்டி கிராஃப். இப்போ சிம்பிள் கிராஃப் சொன்னால, சிம்பிள் கிராஃப்ல என்னெல்லாம் இருக்காதுன்னு சொன்னேன்? செல்ஃப் லூப் இருக்காது, பேரலல் எட்ஜஸ் இருக்காதுன்னு சொன்னால. இதெல்லாம் இருந்துச்சு. இன்கேஸ் செல்ஃப் லூப் இருக்கு, இல்லாட்டி பேரலல் எட்ஜஸ் இருக்கு, இல்ல ரெண்டுமே இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மல்டி கிராஃப். மல்டி கிராஃப். இப்போ இங்க வரைஞ்சிருக்கல, இது வந்து ஒரு மல்டி கிராஃப். இந்த இங்க வரைஞ்சிருக்க இது வந்து மல்டி கிராஃப். ஓகேவா? சூடோகிராஃப்னால அதே தான். சூடோகிராஃபில் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அந்த லூப்ல, அந்த கிராஃபில் செல்ஃப் லூப்போ இல்லை பேரலெஜஸோ ஏதாச்சும் ஒன்று அந்த கிராஃபில் இருந்தாலுமே அதை வந்து சூடோகிராஃப்னு சொல்லலாம். சூடோகிராஃப்னா பொய்யான கிராஃப், அதாவது சூடோகிராஃப்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வெயிட்டட் கிராஃப்னு சொல்கிறாங்க. வெயிட்டட் கிராஃப்னா ஒன்றுமே இல்லை, இப்படி ஒரு கிராஃப் இருக்கு.
இருக்கு என்ன ப்ரோ? மல்டி கிரெயின் கிடையாது ப்ரோ. மல்டிகிராஃப் மல்டிகிராஃப். மல்டிகிராஃப்னா அது ப்ரோ ரெண்டுமே இருக்கணுமா? சாரி சரி 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 மாற்றி சொல். மல்டிகிராஃப்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். சாரி மாற்றி சொல்லிட்டேன். மல்டிகிராஃப்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே ட்ரையாங்கிள் இருக்குன்னா, இப்போ இந்த ரெண்டு நோடு இருக்கு, 1 2 ரெண்டு நோடு இருக்கு, ஓகேவா? இந்த நோடுக்கு நடுவில் எத்தனை வெர்டிஸ் எத்தனை எட்ஜ் இருக்கு? இது எட்ஜ்னு சொல்லுவாங்க, வெர்டிஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகாது. எட்ஜ்னாலும் ஒன்று தான், வெர்டிஸ் இது நடுவில் ஒன்று தானே இருக்கு. இந்த மாதிரி ஒன்று மட்டும் ஆமா. இருந்துச்சுன்னா சிம்பிள் கிராஃப். அதே இது 2 3. இப்போ எத்தனை இருக்கு எட்ஜ்? இங்கேருந்து 1லேருந்து 2க்கு எத்தனை எட்ஜ் இருக்கு? 1 2 3 எட்ஜ் இருக்கா? இந்த மாதிரி ஒன்றுக்கு ஆமா. மேலே வெர்டிசஸோ எட்ஜஸோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மல்டிகிராஃப், ஓகேவா? செல்ஃப் லூப்போ பேரலஜோ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூடோகிராஃப், ஓகேவா? சூடோகிராஃப். ம். சரி, அடுத்து வெயிட்டட் கிராஃப்னு சொல்றாங்க. வெயிட்டட் கிராஃப்னா ஒன்றுமே இல்லை. இப்படி 1 2 3 இருக்குல்ல, இதே தான் நோடு தான், இதே வெர்டிஸ் தான். என்ன கொடுத்துருவாங்கன்னா இந்த இடத்துல ஒரு இதோட வெயிட் வந்து இ இஸ் ஈக்குவல் டு 1, இது இ இஸ் ஈக்குவல் டு 2, இது இ இஸ் ஈக்குவல் டு 3, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நம்பரிங் இல்லை, இது வந்து இந்த எட்ஜோட வெயிட். அதாவது வெயிட்னா எப்படி சொல்லணும்னா, இந்த 1லேருந்து இந்த 2 3 போகிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து 1 டிஸ்டன்ஸ். 3லேருந்து 2 போகிறதுக்கு 2 டிஸ்டன்ஸ். 2லேருந்து 1 போகிறதுக்கு 3 டிஸ்டன்ஸ். இதை தான் வெயிட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? வெயிட்னா அதோட வேல்யூ, ஓகேவா? ம். ஓகே. அடுத்து ஃபைனைட் கிராஃப். ஃபைனைட்னா ஒன்றுமே இல்லை, கவுண்டபிள் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நம்பர் ஆஃப் எட்ஜஸும் நம்பர் ஆஃப் நோட்ஸும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஃபைனைட் கிராஃப், ஓகேவா? எண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் கிராஃப். அதே எண்ண முடியாத அளவுக்கு நோட்ஸ் வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் கிராஃப், ஓகேவா? அவ்வளோதான். ம். சரி. அடுத்தது வந்து டைரக்டட் கிராஃப். டைரக்டட் கிராஃபில் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அதே நம்ம நார்மல் கிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குன்னா டைரக்ஷன் இருக்கும். இது இங்கே போகலாம், இது இங்கேருந்து இப்படி போகலாம், இது இங்கேருந்து இப்படி வரலாம். இந்த மாதிரி டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைரக்டட் கிராஃப், ஓகேவா? ம். இதே இதில் இப்போ இதே ட்ரையாங்கிள், இப்போ இதே ட்ரையாங்கிளில் இந்த சைடு டைரக்ஷன் இருக்குது, இந்த சைடு டைரக்ஷன் இருக்குது, ஆனால் இந்த மூணாவது சைடு டைரக்ஷனே இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இது டைரக்டடும் இல்லை அன்டைரக்டடும் இல்லை, கரெக்டாக ரெண்டுமே கலந்து இருக்கு. அதனால இதுக்கு பேர் மிக்ஸ்டு கிராஃப். இது டைரக்டடு, இது மிக்ஸ்டு கிராஃப், ஓகேவா? மிக்ஸ்டுனா ரெண்டுமே கலந்துருக்கும், டைரக்ஷன் இருக்கும், சில இதுக்கு டைரக்ஷன் இருக்காது, ஓகேவா? சரி ப்ரோ. அதுக்கு வேற இன்னும் இதுக்கு ஆப்போசிட் என்னது அன்டைரக்டட் கிராஃபா. அன்டைரக்டட் கிராஃப்னா எதுக்குமே டைரக்ஷன் இருக்காது, நார்மலாக சொல்கிறது தான், ஓகேவா? இந்த அன்டைரக்டடுக்கு இன்னொரு பேர் மட்டும் வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் என்னன்னா அண்டர்லையிங் கிராஃப். அண்டர்லையிங், அன்டைரக்டட்னு சொல்லலாம், இல்லாட்டி அண்டர்லையிங்னு சொல்லலாம். அண்டர்லையிங் கிராஃப், இந்த ரெண்டு பேர்லையும் சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான், ஓகேவா? அவ்வளோதான். இதை பற்றி அதுக்கப்புறம் இது மட்டும் இருக்கு, இதோட டிகிரி மட்டும் கால்குலேட் பண்ணணும். டிகிரினா என்ன இதுன்னு கால்குலேட் பண்ணணும், ஓகே? ப்ரோ இப்போ எட்ஜ்னாலோ வெர்டிஸ்னாலோ ஒண்ணுதான். சேம் தான். இப்போ எட்ஜஸ்னா வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பாக்ஸ் ஒன்னு போடு ப்ரோ. இப்போ வந்து இதுல வெர்டிசஸ் வந்து எங்க போகுது அதான் ப்ரோ வெர்டிசஸா ப்ரோ? ஆமா. இப்போ இப்போ இல்ல ப்ரோ, இப்போ இது முன்னாடி வேற ஏதோ பேர் சொன்னீங்க ப்ரோ மேல இருக்கும்போது. நோடு சொன்னா நோடு நோடு ஆமா, நோடு வெர்டிசஸா? நோடு நோடு வந்து 4 டாட் எங்க மாத்தி சொல்லியிருக்கேன். நோடு வெர்டிஸ் இது ரெண்டும் சேம், ஓகேவா? எட்ஜ் தான் அதுக்கு லைன், அதாவது டாட் தான் இந்த நோடு இல்லை வெர்டிஸ், லைன் வந்து எட்ஜ், ஓகேவா? இப்படி நினைச்சுக்கோ. இதை நீ நோடுன்னு சொல்லலாம் இல்லை வெர்டிஸ்ன்னு சொல்லலாம், இந்த டாட்டை, ஓகேவா? நோடு இல்லை வெர்டிஸ்ன்னு இல்ல ப்ரோ, சொல்லலாம். இப்போ எட்ஜ் வெர்டிஸ் அதுதான் ப்ரோ மாற்றி அது மாற்றி மாற்றி சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன் அதை மட்டும், ஓகேவா? இந்த டாட்டை வந்து நீ நோடு இல்லை வெர்டிஸ்ன்னு சொல்லலாம், இந்த லைன் வந்து எட்ஜ்ன்னு சொல்லலாம், ஓகேவா? சரி, ஓகேவா? டாட்ல இருந்து எட்ஜ் எங்க போகுது அதுதான் ஆமா, எட்ஜா? அதுதான் எட்ஜ். ம். சரி ஓகே. சரி, இப்போ இப்படி இருக்கு, ஒரு கிராஃப் இப்படி இருக்கு. இதுல இங்க ஒரு செல்ஃப் லூப் இருக்கு, இதுல இங்க ஒரு பேரலல் எட்ஜ் இருக்கு, இங்க வந்து நடுவுல இங்க இருந்து இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு, இங்க இருந்து இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதுல எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா V1, இது V2, இது V3, இது V4, ஓகேவா? இங்க V5 இருக்கு, ஓகேவா? V5 இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை நோடுல எத்தனை வெர்டிஸ் இருக்கு? 5 நோடு இல்லை 5 வெர்டிஸ் இருக்கு, 5 வெர்டிக்ஸ் இருக்கு, ஓகேவா? 5 வெர்டெக்ஸ் இருக்கு, ஓகேவா? என்னெல்லாம் இருக்கு? V1 V2 V3 இல்ல ப்ரோ, V4 இப்போ V1 V2 எல்லாம் V5. போடும்போது கீழ இருந்து தான் ஆரம்பிக்கணுமா? இல்ல இல்ல, அது நம்பரிங் அவங்க கிராஃப்ல கொடுத்துருக்காங்க, அதை நான் சும்மா போட்டிருக்கேன். அது எங்க இருந்து எப்படினாலும் நீ என்ன ஆர்டர்னாலும் நம்பர் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகேவா? இது V1 V2ன்னு போடலாம், இல்லை வெறும் ABCDன்னு போடலாம், ABCD எப்படினாலும் போடலாம், அது நம்ம இஷ்டம் தான், ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இதோட டிகிரி கண்டுபிடிக்க போறோம், ஒரு இதுக்கும் அதோட டிகிரி கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா? டிகிரினா ஒண்ணுமே இல்லை, அந்த நோடுல இருந்து
எத்தனை எட்ஜ் போகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த V1 பாரேன், இங்கேருந்து இது ஒரு எட்ஜா 1, இது ஒரு எட்ஜா 2, இது ஒரு எட்ஜா 3, இது ஒரு எட்ஜா 4, திருப்பி இங்கே ஒரு எட்ஜா 5. மொத்தம் எத்தனை எட்ஜ் போகுது V1ல இருந்து? 5 எட்ஜ் 5. போதா? அப்போ அதோட டிகிரி எவ்வளோன்னா 5 5. அதே மாதிரி V2க்கு பாரு, V2 எங்க இருக்கு? V2 நான் சொல்றேன் bro. இரு ப்ரோ. V2 வந்து V3 ஒன்று போகுது 1, இங்க வந்து 1 2 ப்ரோ. 1 2 இங்க 2 2 தான் இருக்கு, அது 2. V3க்கு V3 வந்து 1 2 3 ப்ரோ. இங்க பாரு, V3 தான் V3 கரெக்டா? இப்போ இங்க V4க்கு இது ஒன்று போதா, இது ஒரு 1. இங்க நடுவில் ஒன்று போதா, இது 2. இந்த கீழே ஒன்று போதா, இது 3. ஓகேவா? அது மாதிரி ஒரு செல்ஃப் லூப் ஒன்று இருக்கு. இந்த செல்ஃப் லூப்பையும் கால்குலேட் பண்ணும். செல்ஃப் லூப்புக்கு எப்பவுமே இதை வந்து 1 எடுத்துக்கூடாது. செல்ஃப் லூப்னாலே 2. ஓகேவா? அதனால இது என்ன எடுத்துக்கணும்னா 1 2 3, இங்கே ஒரு 2. அப்போ என்ன ஆயிரும்னா மொத்தம் 5 ஆயிரும். ஓகேவா? செல்ஃப் லூப்னாலே எப்பவுமே 2ன்னு எடுத்துக்கணும். செல்ஃப் லூப்னா 2 எட்ஜ் போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அப்ப மொத்தம் 5 இதோட ப்ரோ. இதோட டிகிரி வந்து 5. நார்மலா 3 ஒரு செல்ஃப் லூப், அதனால 5. ஓகேவா? இப்போ V4 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 வந்து 1 2 3 3 ப்ரோ. 3 அவ்வளவுதான். இது வந்து 3. V5 V5 எங்க இருக்கு? இங்க இருக்கு V5. ஒன்னே ஒன்று தான் போகுது ப்ரோ. அது அவ்வளவுதான், கரெக்ட். அவ்வளவு சரியா? இதான் டிகிரி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இவ்வளவுதான் டிகிரி. இதே இதுல ப்ரோ இப்போ டைரக்ட் எடுக்கிறோம். ம் இல்ல ப்ரோ, இப்போ இது வந்து சூடோகிராஃப் தானே இது? இது எல்லாமே வந்து இருக்கு சூடோகிராஃப். செல்ஃப். செல்ஃப் லூப் இருக்கு, அதனால சூடோகிராஃப். பேரலல் எட்ஜும் இருக்கு, அதனால சூடோகிராஃப் தான். இப்போ இது வந்து அன்டைரக்டட் கிராஃபுக்கு போட்டோமா, இதே டைரக்டட் கிராஃபுக்கு போட்டோம்னா டிகிரி வந்து லைட்டா மாறும். எப்படி மாறும்னா, இப்போ ஒரு டைரக்டட் கிராஃப் போடுறேன் பாரு. அந்த அண்டர் கிராஃப்னா எப்படி ப்ரோ அது? டைரக்ஷனே இல்ல இல்ல, அங்க எங்கேயுமே நான் டைரக்ஷன் இது இங்கிட்டு ஓ போகுது இது இங்கிட்டு போகுதுன்னு சொல்லவே இல்லை. டைரக்ஷனே இல்லை, அதனால அது அன்டைரக்டட் கிராஃப். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், டைரக்ஷன் போட போறேன். ஓகேவா? இங்கே அதே கிராஃப் தான். என்ன ஆகுது, இது வந்து இப்படி இங்கே கீழே வருது. இது வந்து இது இந்த சைடு போகுது, இது மேலே போகுது. ஓகேவா? இது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு போகுது. இது இப்படி வருது, ஆப்போசிட்ல வருது. இது கீழே போகுது. ஓகேவா? சரி, இதில் வச்சுக்கலாம். இது வந்து இது இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து சி, இது வந்து டின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் நீ அந்த சம்முக்கும் டிகிரி போட்டில்ல, சேம் டிகிரி தான். டோட்டல் டிகிரின்னு கேட்டால் சேம் தான். ஓகேவா? இதில் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து இன் டிகிரி, இன்னொன்று வந்து அவுட் டிகிரி. இன் டிகிரி, அவுட் டிகிரி, இன்னொன்று நார்மல். நம்ம அந்த போட்டோம்ல அந்த டிகிரி. ஓகேவா? நார்மல் டிகிரி. ஓகேவா? இப்போ இன் டிகிரினா என்னன்னா, எத்தனை இது அந்த நோடை நோக்கி வருது. அதாவது நீ தான் இப்போ நீ தான் பின்னு வச்சுக்கோயேன், உன்னை நோக்கி எத்தனை பேர் வராங்க? நீ தான் பி. இன் டிகிரி ஆஃப் பி. என்னை நோக்கி வந்து டி மட்டும் வரான். யாரு? டி மட்டும் தான் வரான். அப்போ எத்தனை பேர் வராங்க? ஒருத்தன் மட்டும் தான் வரான். கரெக்டா? ஒருத்தன். அதுதான் இன் டிகிரி. இன் டிகிரிக்கு எப்படி டினோட் பண்ணோம்னா, மேலே மைனஸ் போட்டுரும். ஓகேவா? அதே அவுட் டிகிரி ஆஃப் பி, இப்போ என்ன பண்ணா, இங்கே ப்ளஸ் போட்டுறணும். ஓகேவா? அவுட் டிகிரினா பிலேருந்து எத்தனை பேர் வெளியே போகிறான்? ஒரே ஒருத்தன் தான். இங்கே ஒருத்தன் வெளியே போகிறான், இங்கே ஒருத்தன் வெளியே போகிறான், இங்கே ஒருத்தன் வெளியே போகிறான். கரெக்டாக 2 பேர் வெளியே போகிறான். ஆமா ப்ரோ, ஆமா 2 அப்போ செல்ஃப் 2. லூப்னா அது ஒண்ணு இது அதுல கிடையாது இல்லையா ப்ரோ? அது அது ஏக்கு வரும்போது சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ இது இன் டிகிரி 1, அவுட் டிகிரி 2ன்னு போட்டோமா, டோட்டல் டிகிரின்னு பார்த்தா எவ்வளோ? 1 2 3. 3. கரெக்டாக 3. அந்த நார்மல் டிகிரி எப்பவுமே எப்படி இருக்கும்னா, இன் டிகிரியும் அவுட் டிகிரியும் ஆட் பண்ணால் நார்மல் டிகிரி வரணும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? சரியா? சரி. இப்போ அதே இது ஏக்கு சொல்லு. ஏக்கு வந்து இன் டிகிரி எவ்வளோ? இப்போ ஏன் எல்லாமே சொல்லுமா ப்ரோ? எல்லாத்துக்கும் ம் அந்த மாதிரி டிபிஸ் எல்லாமே எழுதணுமா? ஆமாம். இதுல ஐசோமார்பிசம் டைப்ஸ் ஆ ப்ரோ? இது ஐசோமார்பிசம் எல்லாம் எழுதணும். டிகிரி அதுக்கு முன்னாடி அதெல்லாம் டிகிரி கண்டுபிடிக்கணும். என்ன தெரியல. ஐசோமார்பிசம்ல டிகிரி தெரியாமல் என்ன பண்ணுவேன்? அதான். ஓகே. இப்போ இல்ல ப்ரோ, ஏயோட அதான் ஏயோட இன் டிகிரி, ஏயோட இன் இன் டிகிரி டிகிரி. உள்ள வரானா? ம் பி ஏ வரான். ஏ நோக்கி வரணும். பி வரான். அப்புறம் டி இங்கே வரான். இங்கே ஒருத்த வரான், இங்கே ஒருத்த வரான். இவனு வந்து செல்ஃப் லூப்பும் ஏ நோக்கி தானே வரான். அதான் 3. 3. அப்போ எவ்வளோ? 3. அப்போ அவுட் டிகிரி எவ்வளோ? அவுட் டிகிரி வந்து ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஏன் இல்லை? இப்போ இந்த ஏழை இப்படி வரான்னு வச்சுப்போமே, இவன் வந்து இப்படி வரான். இப்படி வந்துட்டு என்ன பண்ணுவான்? மவுஸ் திருப்பி இப்படி மவுஸ் தானே போவான். அதாவது இந்த செல்ஃப் லூப்பு இப்படி வரான். கரெக்டா? இப்படி வந்துட்டு திருப்பி எப்படி போவான்? இப்படி தானே போவான், இந்த வழியாக தானே போவான். அப்போ இப்படி வந்து இப்படி சுற்றி போவான். கரெக்டா? இப்படி வந்து இப்படி சுற்றி போவான். அப்போ இதுக்கு அவுட் டிகிரி ஒன்று இருக்குது. கரெக்டா? செல்ஃப் லூப்பில் ஒரு அவுட் டிகிரி இருக்குது. கரெக்டா? ஓகே. அப்போ இங்கே அப்போ அவுட் டிகிரி ஒன்றே ஒன்று. அதனால தான் இங்கே நார்மல் டிகிரி 4. இப்போ நீங்கள் நார்மல் டிகிரி கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், இது 1ன்னு எடுத்துப்ப, இது 2ன்னு எடுத்துப்ப. செல்ஃப் லுப்புக்கு ஒரு 2, அந்த செல்ஃப் லுப்போட 2 தான் சேர்ந்து 4ன்னு வந்துடும். கரெக்டா?
நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாமே ப்ரோ. இது வந்து டேரக்டர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்டிகிரி அவுட் டிகிரி போடணும். டேரக்டர் வரலன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி ஓகே. இப்போ என்ன சியா? இப்போ வந்து இது தீரம் பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே தீரம் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல ப்ரோ, ஐசோமார்பிசமே பார்ப்போம் ப்ரோ. ஐசோமார்பிசம். இவ்வளவு படிச்சுட்டு அது போயிட்டுனா குழம்பிடும் ப்ரோ. ஏன்னா இங்கே தீரமும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதான் கேட்குறேன். எந்த தீரம் ப்ரோ? கேக்குற குட்டி தீரம் அடிக்கடி. குட்டி குட்டி தீரம் தான். ஆமாம், மெயின் தீரம், ஹேண்ட் செக்கிங் தீரம், அந்த தீரம். டைமர் 2 நிமிஷம் தான் இருக்கா? முடிய போகுது இது. ஆமா ப்ரோ. சரி, அப்போ இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்குறேன். சரி ஓகே ப்ரோ. இது ப்ரோ யூடியூப்ல மட்டும் கொஞ்சம் பழைய எல்லாம் கொஞ்சம் போட்டு ப்ரோ. ஓகே. சரியா? சரி ஓகே ப்ரோ. நான் லிங்க் அனுப்புறேன். ஓகே ப்ரோ.